ஸோ இப்போ வந்து 2 முக்கியமான பஸ் ஆக்சிடெண்ட் தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்னு பார்த்துருக்கோம். அந்த பஸ் ஆக்சிடெண்ட்ஸுக்கு ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன் சொல்கிறாங்க. ஆனால் மெயினான ரீசன் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா, முக்கால்வாசி யாருக்குமே வண்டி ஓட்ட தெரியாது. ஈவன் தோ நீங்கள் வந்து நல்ல பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்னு சொல்லலாம், வாட் எவர் இட் இஸ், பீப்புள்ஸ்க்கு வந்து ஒரு பேசிக் ரோட் நாலேஜ், ரோட் சிவிக் சென்ஸ், இது வந்து தமிழ்நாடுன்னு இல்லை, ஓவராலாக இந்தியான்னு இல்லை, எல்லா ஏஷியன் கண்ட்ரிலையும் அது வந்து லேக்காக இருக்குது, இல்லாமல் இருக்குது. அதுதான் முக்கியமான ஒரு காரணம் இந்த மாதிரி சாலை விபத்துகளும் ரோடு ஆக்சிடென்ட்ஸ் நிறைய தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் போய் ஒரு லைசன்ஸ் வாங்குறீங்க, ஒரு 2 வீலர் லைசன்ஸாக இருக்கட்டும், இல்லை காருக்கு லைசன்ஸாக இருக்கட்டும். 2 வீலர் லைசன்ஸுக்கும் யூ ஜஸ்ட் ஃபைண்ட் அன் ஏஜென்ட், ஒரு ஏஜெண்ட்டை பிடிச்சி அவனுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுப்பீங்க. அவர் வந்து ஆர்டிஓக்கு லஞ்சம் கொடுத்து நீங்கள் டிரைவ் ரூல்ஸோ ரெகுலேஷன்ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்போர்டுன்னு லேர்னிங் சர்டிஃபிகேட் ஒன்று எடுக்கணும். அது வாங்குறதுக்கு முதல்ல நீங்கள் சில கொஸ்டின்ஸ்லாம் அதில் கேட்பாங்க, அதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணணும். பட் அதெல்லாம் வந்து முக்கால்வாசி எல்லா ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயும் காசு கொடுத்தாக்கா கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போது நிறைய பேருக்கு ரூல்ஸ் தெரியாது, ரோட்டில் இருக்கிற சைன்ஸ் என்னன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு நிறையா சைன்ஸ் வந்து ப்ராப்பராக கிடையாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்பொழுது ஒரு we are giving the vehicles to the murderers. இப்போ நீங்கள் ஒரு டாக்டர் இருக்கார், அந்த டாக்டர் வந்து படிக்கவே இல்லை, அவருக்கு மெடிக்கல்னால் என்னன்னே தெரியாது. அவரை வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ண சொல்லுவோமா, சொல்ல விடுவோமா? சொல்ல மாட்டோம் இல்லைங்களா? ஆனால் நம்ம லைசன்ஸையோ இல்லை ரோடு ஆக்சிடென்ட்ஸோ இதை மட்டும் வந்து ஓட்ட தெரியாத ஆள், இல்லை 15 வயசு பையன் 14 வயசு பையனுக்கு மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுக்குறது, இல்லை கார் ஓட்ட கற்றுக் கொடுக்குறது, டிரைவர் லைசன்ஸ் எல்லாமே கற்றுக் கொடுக்குறது. ஸோ முதல்ல பொது ஜனங்கள் இந்த சுய ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின், ஒரு மொராலிட்டி அது இல்லாத லேக் ஆஃப் மொராலிட்டியால் தான் முக்கால்வாசி உயிர் சேதங்கள் தமிழகத்துலேயும் சரி இந்தியாவிலையும் சரி நடக்குது. ஸோ முக்கியமான காரணம் இங்கே அரசாங்கமோ இல்லை ஓட்டுநரங்க, இங்கே ஓவராலாக சிஸ்டமே, இது பீப்புளே அப்படி தான். ஸோ அதனால் இது வந்து மாறாது அன்லெஸ் அண்ட் அன்டில் ஒரு கோர் லெவலில் பயங்கர ஸ்ட்ரிக்டாக ஒரு பீப்புளுடைய மொராலிட்டி லெவலில் மாற்றம் வந்தால் மட்டும்தான். என்றைக்கு முதல்ல பீப்புள் வந்து கரப்ஷன்லேருந்து வராங்களோ அன்றைக்கி தான் நடக்கும். ஆனால் அது கண்டிப்பாக நடக்காது. இந்தியன்ஸும் சரி தமிழர்களும் சரி, கரப்ஷன் டு த கோர், எவ்ரி திங், ஈவன் காமன் பீப்புள் ஆல்சோ. மணி கொடுத்தா என்ன வேணால் நடக்கும். ஸோ அப்படி ஒரு ஐடியாலஜி இல்லாத ஒரு சமுதாயம் மேலே வருவதோ இல்லை மற்ற பீப்புளை வந்து முன்னே கொண்டு வரும்னு சொல்கிறதும் வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு இந்தியா வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் வல்லரசாக ஆகாது. கடைசி வரைக்கும் மற்றவர்கள் செய்ததை பின்னாடி நின்று சொம்பு தூக்கி மாதிரி தான் நின்றுட்டுருக்கோம்.